ஹாய் நியூ மாம்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டேஜ் 2 டிஸ்கனெக்ஷன் ஃபேஸ் அதை பற்றி பேசலாம். ஸோ டிஸ்கனெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாடியை விட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகுறது, எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் போகிறது, நான் வாழ்ந்து என்னாக போகுது அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே டிஸ்கனெக்ஷன் ஃபேஸ். அண்ட் டிசைட் பண்ணிடுறது, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்றுமே இல்லை, இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்புறது. அப்படியே வெளியே வரணும்னு நினச்சாலும் எனக்கு தெரியல அப்படின்னு விட்டுறது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, யூ பிகேம் கேர் கிவர். உங்கள் ஃபேமிலியில் உங்களை எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, குழந்தைய பார்த்துக்கிற ஒருத்தர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் யாருங்கிறது மறந்து போயிடும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு மறந்து போயிடும், நீங்கள் என்னெல்லாம் ஹாபிஸ் வச்சுருந்தீங்க, யார் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க, எல்லாமே மறந்து போயிடும். மறந்து போயிடும்ங்கிறத விட திருப்பி கனெக்ட் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் நம். சந்தோஷமாக இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, கவலையாக இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. கோவத்தை மட்டும் அப்பப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியும், பட் அது வந்து கோவமாக வராது, அவுட்பர்ஸ்ட் ஆங்கராக வரும். லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எது செய்யணுன்னாலும் இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டாக இருக்காது. அப்புறம் இன்டிமசியில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது இது நான் தானா அப்படின்னு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்கவே பிடிக்காது. எல்லாருக்கூடையுமே ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் லைஃப்பில் மற்றவங்க எல்லாரையும் பார்ப்பீங்க, எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் லைஃப்பில் பிஹைண்டாக இருக்க மாதிரி, லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுலேருந்து எஸ்கேப் எப்படியாவது ஆகிடணும் அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்க முடியாது. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை ஒரு உமனாக, ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு சோலாக, ஒரு க்ரியேட்டிவ் பீயிங்காக பார்க்குறதையே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த உமன் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஸ்டேஜ்லேயே அவங்க லைஃப்பை அந்த லைஃப் அப்படியே போய் முடிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ சோஷியல் மீடியா இதில் காமனாக நம்ம இன்னும் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாரையும் நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கிறது, போர் அடித்தா சாப்பிட்றது, ஃபன்னுனா சாப்பிட்றது, எதுனாலும் அதை வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கணும் அப்படின்னா சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிறது. எஸ்பெஷலி ஹை சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணுறது. அப்புறம் ஓவர் திங்கிங். லைட்டாக ஸ்டமக் பெயின் வந்திருக்கும், இல்லை நீ பெயின் வந்திருக்கும், இது ஏதோ எனக்கு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது, ஐ எம் கம்ப்ளீட்லி யாரையோ டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ போகிறேன், இதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியாதுன்னு அந்த சுச்சுவேஷனை திங்க் பண்ணி பெருசாக அதை மனசுக்குள்ளே பில்டப் பண்ணி, அது பெரிய நோய் தான், இது வந்து சாதாரண நோய் இல்லை, எனக்கு இருக்கிறது பெரிய நோய் அப்படின்னு அந்தளவுக்கு திங்கிங் வந்து ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் லேயர்னு போய்கிட்டே இருக்கும். அது லேயர் பை லேயர் போக போக அதோட சிவியாரிட்டி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலி பார்த்தா அது நார்மல் நீ பெயினாக தான் இருக்கும். அப்புறம் லோன்லினஸ். சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள் ஃபீலிங்ஸை கேட்குறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் லோன்லினஸ் இருக்கும். சீக்கிங் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். எல்லாத்துக்குமே மற்றவங்க உங்களை நீங்கள் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த பர்சனை திரும்ப எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா, யூ வில் பி இன் தி ஸ்டேஜ் ஃபார் எவர். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் யூ ஹாவ் பிகம் அ மதர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு, இது ஒரு நியூ ஐடென்டிட்டி, இது ஒரு நியூ பர்செப்ஷனாக பார்க்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு திங்,
you need in this stage is acceptance. So you must learn to integrate. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னா சேசிங் மோட்டிவேஷன். எனக்கே மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லி மோட்டிவேஷனை சேஸ் பண்ணுறது. யார்கிட்டையாவது ரீஅஷூரன்ஸ், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு முட்டி வலி சரியாயிடும்ல, எனக்கு வயிறு வலி சரியாயிடும்ல அப்படின்னு ரீஅஷூரன்ஸ் கெயின் பண்ணுறது. ஒருவேளை ஃபேமிலியில் இருக்கவங்களால கொடுக்க முடியலன்னா சைக்காட்ரிஸ்ட்டையோ இல்லை டாக்டர்ஸையோ கான்ஸ்டண்ட்டாக மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எனக்கு ஒன்றும் ஆகாது, இது ஒன்றும் பெரிய டிசீஸ் இல்லைல்ல அப்படின்னு அவங்களுக்கு தேவையே இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கடி போய் மீட் பண்ணுறது. ஓவர் கன்சியூமிங் செல்ஃப் ஹெல்ப் கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறது. அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான பர்சன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறது. அப்புறம் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்கள் பாடியோட நீங்கள் ரீகனெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு உங்களோட தேவை. அப்புறம் பாடி அவேர்னஸ், உங்கள் கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது, நீங்கள் எப்படி ப்ரீத் பண்ணுறீங்க, உங்கள் ஹார்ட் எப்படி பீட் ஆகுது, இதை நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் ஜென்டல் ஸ்ட்ரென்தனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஜென்டலாக இருக்கணும். செல்ஃப் லவ் ரிச்சுவல்ஸ், உங்களை நீங்கள் விரும்புகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். செல்ஃப் கேர் வேறு, செல்ஃப் லவ் வேறு. ஸோ செல்ஃப் லவ்வில் என்ன பண்ணணும், முதல்ல உங்ககிட்ட நீங்கள் கம்பேஷனேட்டாக பேச ஆரம்பிக்கணும், கைண்டாக பேச ஆரம்பிக்கணும். உங்கள் குழந்தை ஒரு தப்பு பண்ணால் எப்படி பேசுவீங்களோ, அந்த குழந்தைய தப்பு பண்ணால் திட்டுறவங்களும் இருக்காங்க, பட் அன்பாக சொல்லி திருத்தணுன்னா நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதை தான் நீங்கள் பேசிக்கணும். அப்புறம் உங்களோட ஃபெமினைன் பவர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபெமினைன் பவர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ட்யூஷன், ஃப்ளோ, நர்ச்சரிங், இந்த மாதிரி அந்த நம்மளை ஃபெமினைனுக்குன்னு உள்ள பவர்ஸ் என்னவோ அதை திருப்பி அதெல்லாம் புதஞ்சு கிடக்கு, அதை திருப்பி எடுத்து இன்ட்யூஷனை லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு வேலையை செய்யும்போது அது ஃப்ளோவாக இருக்கணும், ரிலாக்ஸாக பண்ணணும். அதுக்கப்புறம் மென் மாதிரி உங்களால் ஒர்க் பண்ண முடியாதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். மென்னால் மார்னிங் டு நைட் ஒர்க் பண்ண முடியும், பட் விமெனுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு ஃப்ளோவாக ஒரு ஒர்க்குன்னு ஒன்று இருந்தால் நெக்ஸ்ட் ரெஸ்ட் பீரியட் இருக்கணும். அப்படி தான் விமனால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இருக்க கல்ச்சர் படி நீங்கள் இப்போது யூஸ்வலாக 9 to 5 ஒர்க் ஜாப்லாம் போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவலி மேட் ஃபார் மென். இப்போ நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால வி காட் அடாப்டட் டு இட், பட் ஆக்சுவலி அது நம்மளோட பாடியோட ரிதம்க்கு ஏற்ற ஸ்டைல் ஆஃப் ஒர்க் கிடையாது. அதனால தான் நிறைய பேர்ன் அவுட், ஓவர்வெல்ம் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். அண்ட் சேஃப் எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன், கண்டிப்பாக ட்ரஸ்ட் வர்த்தியாக யாராவது இருக்கணும், அவங்கக்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசணும். ஸோ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, 6 months போஸ்ட்மார்ட்டம், ஃபர்ஸ்ட் பேபி, பெல்விக் ஃப்ளோர் ஃபிசியோதெரப்பிக்காக வந்தாங்க. பட் வித்தின் 10 minutes ஷி ஸ்டார்டட் க்ரையிங். என்னை மிரரில் பார்க்கும்போது எனக்கு என்னை பிடிக்கவே இல்லை, நான் இந்த மாதிரியே கிடையாது, நான் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அழ ஆரம்பித்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு டான்ஸ் பிடிக்கும், பெயிண்டிங் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போக பிடிக்கும், ஆனால் இப்போ எதுவுமே என்னால் பண்ண முடியல, அண்ட் ஐ ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹர் ஃபிசிக்கல் ரிகவரி வாஸ் ஆன் ட்ராக், பட் ஷி ஹேட் கம்ப்ளீட்லி அபேண்டன்ட் ஹர் செல்ஃப் எமோஷ்னலி. ஸோ அவங்க எமோஷனலி கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க பாடியிலேருந்து அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க எமோஷன்ஸையும் அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் வாஸ் ஹேப்பனிங், அவங்களோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக தொலைச்சிட்டாங்க. ஷி ஹேட் கான் ஃப்ரம் உமன் வித் ஃபுல் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் டு ஒன்லி மதர். அதாவது ஒரு உமனாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் மாறி ஒரு கேர் கிவராக மட்டுமே ஆயிட்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிச்சுவல் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. ஸோ அவங்கள நாங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நாங்கள் கைட் பண்ணோம், எப்படி ஹீல் பண்ணோம் அப்படின்னா, we introduced 10-minute டெய்லி பாடி ரிச்சுவல், அப்புறம் ஜேர்னலிங் எக்ஸசைசஸ் அரவுண்ட் ஐடென்டிட்டி. அவங்க என்னவா இருக்காங்க அதை அவங்க எழுதும்போது ஷீ இஸ் அஃபர்மிங் டு ஹர் செல்ஃப். அதுக்கப்புறம் என்கரேஜ் ஹர் டு ரிட்டர்ன் டு ஒன் கிரியேட்டிவ் ஆக்ட் பெர் வீக், லைக் வாட் எவர் ஷீ லைக், டான்ஸிங், பெயிண்டிங், கோயிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எதை பண்ண அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த வீக்கில்
அதை பண்ண வச்சோம். தென் ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் லைக் பர்சன் அகேன். அவங்க திரும்ப இதெல்லாம் பண்ணும்போது ஷி ஃபெல்ட் லைக் ஷீ இஸ் அலைவ் அகேன். ஸோ நீங்கள் உங்களோட ஓல்டு செல்ஃபை தேடாதீங்க. நீங்கள் புதுசாக மாறிட்ட அந்த செல்ஃபோட போய் உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ரிகவரி இது ஸ்டேஜ் 3. இது வந்து இதுவும் நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி வந்தவங்களுக்கு தான் இந்த ஸ்டேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் போயிருப்பாங்க, ஒரு 2 months ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். சடனாக எனர்ஜி கிராஷ் ஆகிடும். இப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நான் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணேன், இவ்வளோ டயட்டிங் பண்ணேன், நான் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், பட் ஏன் என்னால் அதை ஹோல்ட் பண்ண முடியல, என்னால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்றது டவுட்டாக க்ரியேட் ஆகும். ஸோ பாடி இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் பாடி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, பட் சிஸ்டம் ஸ்டில் அன்ஸ்டேபிள். ஷீ கன்ஃபியூசஸ் டெம்பரரி எனர்ஜி வித் ஃபுல் ரிகவரி. இதில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இன்னும் ஃபுல் ரிகவரி ஸ்டேஜுக்கு வரல, நீங்கள் ரிகவர் ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட முடியும். ஸோ ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு இருக்கும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை புதுசாக ஏதாவது பண்ணணும், வெளியில் போகணும் அப்படிலாம் இருக்கும். ஒரு நாள் வந்து சுத்தமாக எதுவுமே பிடிக்காது. அப்புறம் குட் டேஸ், பேட் டேஸ், வெயிட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா வெயிட் குறைஞ்சிருப்பீங்க, அப்புறம் திரும்ப வெயிட் ஏறி இருக்கும், திரும்ப வெயிட் குறையும் ஏறும், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கோர் வீக்னஸ் இருக்கும், பெல்விக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், டிஃபிகல்ட்டி ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட். ஒரு விஷயத்தில் லாங் டேர்ம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ என்றைக்கு நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நிறைய பண்ணிடுறது, எதை பண்ணாலுமே. அப்புறம் இது எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, க்ராஷ் ஆயிரும், அதுவும் கம்ப்ளீட் க்ராஷ் ஆகும். உடனே ஒரு ஷேம் வரும், கில்ட் வரும், குவிட் பண்ணிடுவீங்க. ஸோ ஆஃப்டர் சம் டைம் யூ ரீஸ்டார்ட். ஸோ திஸ் ஸ்டேஜ் கிரியேட்ஸ் இன்கன்சிஸ்டன்சி, ஃப்ரஸ்ட்ரேஷன், செல்ஃப் டவுட், ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங். Healing is not about doing more. It's about doing the right things consistently. ஸோ எப்போவுமே ஹீலிங்னா நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத மாற்றி யோசிக்க ஆரம்பிங்க. கன்சிஸ்டண்ட்டாக சின்னதாக தினம் ஒரே ஒரு ஹேபிட்டை நீங்கள் பண்ணாலே போதும். ஃபங்க்ஷனல் ரிகவரி காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் டூ மச் ஆன் குட் டேஸ், ஓவர் ட்ரைனிங், செட்டிங் அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ், அப்புறம் ட்ரைங் டு கேட்ச் அப் ஆன் லாஸ்ட் டைம். எனக்காவது ஒரு நாள் ஏதாவது பண்ண முடியல, நீங்கள் நினச்சதை செய்ய முடியலன்னா, செய்ய முடிகிற அன்னைக்கு நிறைய எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி வாட் யூ நீட், ஸ்ட்ரக்சர்ட் ருட்டீன்ஸ் கண்டிப்பாக வேணும், ப்ரொக்ரெசிவ் ஸ்ட்ரென்தனிங், கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி. நிறைய பண்ணணும்னு நினைக்கிறத விட கொஞ்சமாக பண்ணாலும் தினமும் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. அண்ட் நர்வஸ் சிஸ்டம் பேசிங், ரியலிஸ்டிக் ரெக்கவரி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ இந்த ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும்னு புரிஞ்சிட்டாலே ரியலிஸ்டிக் ரிகவரி வந்துடும். ஸோ அனதர் ஒன் பேஷண்ட் 5 months postpartum, she went back to work. அப்போது 4 monthsல அவங்க ஒர்க் போயே ஆகணும், போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீக் அவங்க நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ப்ரெக்னென்சி ஹிட் கிளாஸஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் வீக்கில் என்ன ஆச்சுன்னா, ஷி ஃபெல்ட் எக்ஸாஸ்டட், திரும்ப வந்து யூரின் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஜம்ப் பண்ணும்போது. அண்ட் ஷி டோல்ட், நான் வந்து நல்லா தானே இருந்தேன், இப்படி பண்ணும்போது திரும்ப எக்ஸசைஸ் பண்ணால் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை, நான் ஏன் இப்படி திரும்ப இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் வாஸ், அவங்க ஃபங்க்ஷனல் ரிகவரியில் இருந்திருக்காங்க, பட் ஷி டிடன்ட் ரியலைஸ் தட். இம்ப்ரூவ் ஆகுறாங்க, பட் ஸ்டெபிளைஸ் ஆகலை இன்னும். ஸோ த பெல்விக் ஃப்ளோர் நீடட் ப்ரொக்ரெசிவ் லோடிங். இப்போ ஹிட்டில் வந்து ஹிட் பண்ணும்போது ப்ரொக்ரெசிவ் லோடிங்கை விட நீங்கள் என்ன ஆகும், ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரொக்ரெசிவ் லோடிங், நாட் ஹை இம்பேக்ட் ஜம்ப்ஸ். ஸோ ஷி மிஸ்டுக் ஃபீலிங் பெட்டர் ஃபார் ஃபுல்லி ரிகவர்ட். வாட் சேஞ்ச் திங்ஸ், 12-week ப்ரொக்ரெசிவ் பெல்விக் ஃப்ளோர் ப்ளஸ் கோர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் we paced intensity weekly அதை ரேஸ் பண்ண ஆரம்பித்தோம். By 3rd month she returned to hit with full symptom resolution and no leak.
ஃபீலிங் பெட்டர் இஸ் ஸ்டார்டிங் லைன், நாட் த ஃபினிஷ் லைன். இதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுருக்கணும். ஸோ ஸ்டேஜ் 4, ரீகனெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த். இதுதான் கம்ப்ளீட் ரிகவரி. ஐ ஃபீல் லைக் மை செல்ஃப் அகேன். த உமன் ஸ்டாப்ட் ஃபைட்டிங் ஹர் செல்ஃப் அண்ட் நவ் ஹீலிங் ஆக்சிலரேட்ஸ். ஸோ ரீகனெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் சைன்ஸ் யூ ஆர் அரைவ்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, எனர்ஜி ஸ்டேபிளாக இருக்கும், எமோஷ்னல் கிளாரிட்டி இருக்கும், ஸ்ட்ராங்கர் பர்சனல் பவுண்ட்ரிஸ் வச்சுருப்பீங்க, இம்ப்ரூவ்டு கான்ஃபிடென்ஸ், உங்களால் எதையுமே செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும், பெட்டர் பாடி அவேர்னஸ், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை லிசன் பண்ணுற ஆளாக மாறிடுவீங்க. அப்புறம் ஸ்டேபிள் மூட்ஸ், உங்களுக்குள்ள என்ன ப்ரெஷர் இருந்தாலும் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்காது, உங்கள் மூட் ஸ்விங்ஸ் வராமல் எமோஷ்னலாக ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. அண்ட் உங்கள் குழந்தையோட நிம்மதியாக சந்தோஷமாக ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருந்து உங்களால் விளையாட முடியும். அப்புறம் வாட் ஷி நீட்ஸ் நவ், இப்போ என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், லாங் டேர்ம் வெல்னஸ் சிஸ்டம், பர்பஸ் அலைன்மெண்ட், கம்யூனிட்டி அண்ட் கனெக்ஷன், செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அவுட்லெட்ஸ், லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் மேலே உங்களுக்கான மரியாதை அதிகமாக இருக்கும், ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுவீங்க, பர்பஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களுக்குள்ளே எப்போதுமே அவேக்கனிங் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி விடாமல் ஒரு சஸ்டைனபிள் ரொட்டீனை தான் நீங்கள் சூஸே பண்ணுவீங்க. Recovery is not returning to your old body, it's building a wiser relationship with yourself. So 14-month postpartum, ராணி என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க 14-month postpartum completed the full program. She came to me at stage 1, burnout, breastfeeding with a 3-month-old and postpartum anxiety. She almost quit the program in 3 weeks, but she left too tired to show up. With consistent support through all 4 stages, at 14 months, she sent this message. I ran 5 kilometers last Sunday. I lifted weight for the first time, but more than my body, I know who I am again. I feel like I have become a better version of who I was before. ஸோ இதுதான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கை பண்ணும்போது அதில் ஒரு நம்பிக்கை வச்சு இதுக்கு இவ்வளோ தான் ஆகுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பண்ணும்போது திஸ் இஸ் த ரிசல்ட். I didn't want to go back, I wanted to go forward. She told me this one. ஸோ நான் பழைய மாதிரி ஆகணும்னு நினைக்கல, நான் இன்னும் ஃபார்வர்டாக போகணும், இன்னும் நான் என்னை பெட்டர் பர்சனாக ஆக்கிக்கணும் அப்படின்றதுல தான் அவங்களோட ஃபோக்கஸ் மாறிடுச்சு. ஸோ ஸ்டேஜ் 1 0 to 3 months survival, 3 to 6 months identity work, 6 to 10 months functional strength, and 10 to 14 months full integration. So it will take 1 year, and within 1 year you will become a different person. அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்களே உங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான மதராக, ஹாப்பி மதராக, எமோஷ்னலி ஸ்டேபிள் மதராக, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் மதராக மாறிடுவீங்க. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஹேஸ் அ பர்பஸ். அந்த ஸ்டேஜில் ஒரு பர்பஸ் இருக்குது, அதை தான் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க, அதில் நிறைய லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கும் போது இந்த ஸ்டேஜஸ்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாகவே தெரியாது. அண்ட் we are doing it with lot of fun. ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே சரி, you can move forward. Even the hardest ones were building something, nothing was wasted. அதுதான் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் உங்களோட பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிங்க, இதில் இருக்க சிம்டம்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை நோட் பண்ணுங்கள், பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், ஐடென்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களோட பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பட் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவேர்னஸ் இட் செல்ஃப் பிகம்ஸ் ஹீலிங். ஃபர்ஸ்ட் ஹீலிங்க்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ் மட்டும்தான். த கோல் இஸ் பிகமிங் அன் இன்டகிரேட்டட் விமன். எமோஷ்னலாக ரெகுலேட்டடாக இருக்கணும், ஃபிசிக்கலி சப்போர்ட்டடாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலி கிரவுண்டடாக இருக்கணும், டீப்லி உங்களுக்குள்ளே நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். ஸோ அதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிகவரி.
அதை நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. வித்தின் 1 year யூ வில் பி அ டிஃப்ரெண்ட் பர்சன். பட் சப்போஸ் அதை உங்களால் ஃபஸ்ட் ஸ்டேஜில் பண்ண முடியல அப்படின்னாலும் ஸ்டில் யூ ஹேவ் டைம், யூ கேன் டூ. பட் எத்தனை வருஷம் ஆனாலும் இது 1 yearல உங்களால் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லை போஸ்ட்மார்ட்டம் குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டில் யூ கேன் டூ இட். Postpartum recovery is not only physical, it is identity reconstruction. You don't have to figure this out alone. நீங்கள் எந்த இடத்துல இந்த ஜேர்னியில் இருந்தாலும் சரி, there is support. We are doing that support. Postpartum physiotherapy பண்ணுறோம், pelvic floor rehabilitation, identity and wellness coaching. இது எல்லாமே வாட்ஸ்அப் பேஸ்ட் recovery support. உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா you send me a message in WhatsApp, which is I have given in description. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். I'll let you know what to do next.